ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, காக்டெயில் சிக்குக்கு எப்படி ஹேண்ட் ஃபீட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, காக்டெயில் சிக்குக்கு எப்படி ஹேண்ட் ஃபீட் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் எப்படி என்னோடய சிக்குக்கு ஹேண்ட் ஃபீடிங் பண்ணணும், ஸோ அந்த மெத்தட் தான் இதில் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்கள் சிக்கை நீங்கள் ஹெல்த்தியாக ஃபீட் பண்ணி வளர்க்கலாம். காக்டெயிலுக்கு ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவும் செர்லாக் அந்த மாதிரிலாம் வாங்க தேவையில்லை. பெட்ஸ் லைஃப்னு சொல்லிட்டு காக்டெயில் ஃபீடிங்னு தனியாக விற்கிது, ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா. ஸோ அதை ஃபீட் பண்ணாலே போதுமானது. இப்போ என்கிட்ட 5 சிக்ஸ் இருக்கனால நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நீங்களாம் ஒரு சிக்குக்கு 1 ஸ்பூன் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதை தண்ணி ஊற்றி சுடு தண்ணி ஊற்றி கலக்கையில் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரும். அதனால தான் சுடு தண்ணி வச்சு நல்லா அந்த கட்டி இல்லாமல் அப்படியே பதமாக இது பண்ணணும். பதமாக கலக்கிட்டு ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நார்மலான பதத்துக்கு வர அளவுக்கு கலக்கி வச்சுக்கிட்டு நம்ம ஃபீட் பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்க சிக்ஸ் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு. ஸோ அதனால் அவங்களாவே சாப்பிடுவாங்க வாங்கி. நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் ஊட்டும் போது மட்டும் கொஞ்சம் சிரமப்பட்டு ஊட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக உங்களோட சிக்ஸும் அதுவாகவே கேட்டு வாங்கி சாப்பிட வந்துடும். இப்போ நம்ம சிக்ஸுக்கு ஹேண்ட் ஃபீட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ போடணும் அப்படின்றதுக்காண்டியே நான் சிக்ஸுக்கு ரொம்ப நேரமாக ஃபீட் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ அப்போ தான் அவங்க ஹேண்ட் ஃபீட் வாங்குறது எப்படின்றது உங்களுக்கு தெரியுன்றக்காண்டி ஃபஸ்ட்டு நல்ல பதமாக ஒரு 3 செகண்ட் அதை கலக்கிட்டிங்கன்னா சிரஞ்சில் 10 ml, ஒரு சிக்குக்கு 10 mlன்ற கணக்குக்கு நீங்கள் கலக்கி எடுத்துக்கோங்க. இவங்க தான் நம்மக்கிட்ட இருக்க சிக்ஸு. ஸோ இவங்க கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டாங்க, ஒரு 30 days ஆகிட்டாங்க. அவங்களாவே எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ பசி வந்துடுச்சு அவங்களுக்கு, அதனால் அப்படி கேட்குறாங்க. இந்த மாதிரி சிக்ஸுக்கு நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. ஏன்னா அவங்களாவே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சிரஞ்சில் ஒரு சிலிக்கான் டியூப் மட்டும் போட்டுக்கோங்க. அது எதுக்குன்னா சிக்குக்கு நீங்கள் ஃபீட் பண்ணல ஸோ சிக்கு மேலேயோ இல்லை தரையிலையோ சிந்தாமல் கொஞ்சம் நீட்டாக ஊட்டலாம். நீங்கள் வீடியோவில் நல்லா பார்த்தா தெரியும். ஸோ எல்லா சிக்குமே அதுவாகவே கேட்டு வாங்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃபீட் பண்ணுறப்ப மட்டும்தான் சிக்ஸ் வாங்குறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டியூப்பை அவங்களாவே எடுத்துக்குவாங்க. அப்படியே பொறுமையாக ஃபீட் பண்ணணும். ரொம்ப அழுத்தி ஃபீட் பண்ணிட்டிங்கன்னா வயிற்றுக்கு போகிறதுக்கு பதிலாக மூச்சு பைக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் ஒரு மீடியமாக பொறுமையாக அப்படியே பண்ணணும். எப்பயுமே சிக்குக்கு ஃபீட் பண்ணையில் லெஃப்ட் சைடில் வச்சு ஃபீட் பண்ணுங்கள். ஏன்னா ரைட் சைடில் தான் அதுக்கு மூச்சு குழல் இருக்கும். ஸோ அதனால் லெஃப்ட் சைடில் வச்சு ஃபீட் பண்ணிங்கன்னா சிக்குக்கு புறை ஏறாமல் இருக்கும். ஸோ புறை ஏறிச்சு அப்படின்னா சிக்கு இறந்து போயிடும். அதனால் பார்த்து அப்படியே ஸ்லோவாக பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இருக்க 5 சிக்ஸுமே இப்போதைக்கு சேலுக்கு தான் இருக்குது. ஸோ யாருக்காவது சிக்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட நம்பர் ஸ்க்ரீனில் தரேன். ஸோ காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது போக ரொம்ப சின்ன சிக்காகவும் வாங்கிடக்கூடாது. ஏன்னா அதுங்களால் ஃபீடு எடுக்க முடியாது. மதர்கிட்ட ஒரு 25 நாள்னாவது அது வளர்ந்துருக்கணும். அப்போ தான் நம்மக்கிட்ட நல்லா லாங் லைஃப் இருப்பாங்க. இல்லைனா பேடுக்கு இம்யூனிட்டி பவர் கம்மியாகிரும். ஸோ அதனால் சிக்கு வீக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நாள் நம்ம கூட இருக்காது. முடிஞ்ச அளவு நல்ல ஒரு 25 days 30 days அந்த ரேஞ்சில் எடுங்க. உங்களுக்கு சிக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 50 days வரைக்கும் நீங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்களாவே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு சிக்குக்கு ரெக்கை அதெல்லாம் கட்ட வேணாம். அது அப்படியே ஃப்ரீடமாகவே வச்சு பழக விட்டிங்கன்னா நல்லா பழகுவாங்க. இது போக
இந்த ஃபார்முலா வந்து காக்டெயில், கண்ணூர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஹையர் எண்டானது. சன் கண்ணூருக்கு மட்டும்தான் ஃபீட் பண்ண முடியாது. அதுலேருந்து A19 ஒன்று இருக்குது. ஸோ அதுங்களுக்கு வந்து சத்து வேறு மாதிரி இருக்கும், கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், எல்லா சிக்ஸும் எப்படி வந்து ஆர்வமாக கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். நீங்கள் அந்த ஃபுட்டு மிக்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா ரொம்ப தண்ணியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா சிக்குக்கு வந்து வெறும் அந்த போதுமான அளவுக்கு சத்து கிடைக்காது. ஸோ சிக்கு வந்து அதனால் வீக் ஆகி இறந்து போகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து ஃபீட் பண்ணுங்கள். அது ஒன்று தான். மித்தபடி வந்து காக்டெயில் சிக்குக்கு ஃபீட் பண்ணுறதுலாம் ஒன்றும் ஒரு கஷ்டமான விஷயமே இல்லை. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். நான் ஒரு 5 to 10 நிமிட்ஸில் எல்லாத்துக்குமே எல்லா சிக்ஸுக்குமே ஃபீட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் சிரஞ்சில் வந்து சிரஞ்சு கொஞ்சம் ஃபால்ட் ஆனதுனால அது கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இது போக நம்மக்கிட்ட ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸும் இருக்குது, ஃபுல் டேம்டு சிக்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கடுத்து வந்து நான் உங்களுக்கு கண்ணூருக்கு எப்படி ஃபீட் பண்ணுறது அப்படின்றத நான் அடுத்த ஒரு வீடியோவாக போடுறேன். நம்ம சேனல் வந்து இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.